ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து தலைவன். இந்த திரைப்படத்தில் முதல் கட்டத்தில் என்ன காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக வருவார். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் லைஃப்லேயே நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான கேஸை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, அவர் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, எங்கள் லைஃப்லேயே அலற விட்ட ஒரு கேஸ் என் லைஃப்லேயும் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போலீஸ்காரங்க தான் கேஸை பிடிப்பாங்க. பட் இந்த கேஸில் 2 போலீஸ்காரங்களே சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அப்படி என்ன கேஸ் சார், கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி போவோம். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புதுசாக ஒரு எஸ்ஐ வந்து வேலைக்கு வருவார். அந்த எஸ்ஐ தான் நம்ம கதாநாயகன். அந்த கதாநாயகன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் யார் அப்படிங்கும்போது நான் எஸ்ஐ புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே சல்யூட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் ரெடியாக இருக்க ரூம் வேணுன்னொன்னே உள்ளே இருக்கிற ரூம் ஒன்று காட்டின உடனே நம்ம எஸ்ஐ அங்கே போய் ரெடி ஆகி உட்காந்துருப்பாரு. அப்போ டக்குன்னு அங்கே இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் தானே வந்திருக்காரு, நான் இப்போ ஏன் பயந்து வரணும், பொறுமையாக இருங்க, நானும் ஒரு எஸ்ஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ வந்து கொஞ்சம் நக்கலாக பேசி டக்குன்னு திருப்பி கிளம்பி இன்ஸ்பெக்டர் பார்க்குறதுக்காக உள்ளே போகிறார். இன்ஸ்பெக்டர் பார்க்க உள்ளே போனோன்னே லெட்டர் கொடுத்தோன்னே, நீங்கள் தான் புதுசாக வந்திருக்க எஸ்ஐயா, டியூட்டி ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு 2 இயர்ஸ் ஆகுது சார், 2 இயர்ஸ்க்குள்ளே 5 வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நேர்மையாக இருந்தால் அப்படி தானே சார், இல்லாட்டி ஒரே இடத்துல உட்காரலாம் அப்படின்னா, அப்போ நாங்கள் நேர்மை இல்லாதவங்க இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் முதல் கட்டத்திலே ஒரு தப்பான கான்ட்ரிபியூஷன் மாதிரி போயிடும். இதுக்கப்புறம் எஸ்ஐயை பற்றி உங்களுக்கு வேலை என்னென்னு வரும், நீங்கள் அதை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐயை திட்டி அனுப்பிடுவார். இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து காட்டுவாங்க. கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகிட்ட வந்து ரொம்பவே தப்பாக நடந்துட்டு இருப்பார். இதனால அந்த கதாநாயகி வீட்டுக்கு போய் தினமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். இதை வந்து அந்த கதாநாயகி வந்து இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிவியில் நடிக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கான்ஸ்டபிளை பிடிச்சிட்டு வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனை மாதிரி கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸை வந்து பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருப்பாரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒருத்தன் கூட சண்டை போட்டு அவன் வந்து சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ எஸ் இந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது இன்ஸ்பெக்டர் கேஸ் சார் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் கேஸ்னா என்ன கேஸ் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, சார் யார் கூடயே ரோட்டில் அடிபட்டு சண்டை போட்டிருக்காங்க சார், அதனால தான் இவனை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னா, அவனை கூப்பிட்டு எஸ்சி வந்து சார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சார் நாளை இன்னைக்கு எனக்கு கல்யாணம், லவ் மேரேஜ், நான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டை சம்மந்தப்பட்ட ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு வந்து என் கூட சண்டை போட்டான். அப்போ என்னோட தற்காப்புக்காக தான் நான் அவனை அடித்தேன். உடனே இன்ஸ்பெக்டர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னை தூக்கிட்டு வந்து உள்ளே பிடிச்சி போட்டார் சார் அப்படின்னா, சரி ஓகே நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்ஏ வந்து அந்த பையனை வெளியே அனுப்பிடுறா. பட் திருப்பி இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்துட்டு உட்காந்துக்கும் போது இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஒரு கான்ஸ்டபிள் என்ன சொன்னா, சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் பிடிச்சிட்டு வந்த கேஸ் வந்து எஸ்ஏ வெளியே விட்டாருனோன்னே எஸ்ஏ கிட்ட போய் இன்ஸ்பெக்டர் சண்டை போடுவார். யாரை கேட்டு நீ வெளியே விட்டேன், நான் தானே இந்த ஆஃபீஸுக்கு இன்ஸ்பெக்டர், நீ எஸ்ஏ தானே, அப்போ எனக்கு கீழே உள்ளவன், எனக்கு கீழே இருக்க ரேங்க் ஆஃபீஸர்னா எனக்கு கீழே மட்டும் நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி போயிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா, உடனே கிளம்பி அந்த பையன் போனா தெரியுமா அவனோட வீட்டுக்கு போய் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் என்ன சொன்னா, சார் நான் எஸ்ஐ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, எஸ்ஐ கிட்ட பேசினா நான் தானடா இந்த கேஸுக்கு முக்கியமான ஆள், என்கிட்டதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு வந்துருவார். இதனால அந்த பையனோட கல்யாணம் கூட நின்றுங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை தெரிஞ்ச நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் கூட்டு ஒரு இடத்துல வச்சு பஞ்சாயத்து மாதிரி பேசுகிறாரு. ஒரே ஸ்டேஷன் வேலை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் எஸ்சி முறைச்சா நல்லா இருக்குமா, நீங்கள் 2 அண்ணன் தம்பி மாதிரி இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது எஸ்சி என்ன சொல்லுவார்னா, சார் இவர் நான் தான் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கமிஷனர், இவனை எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் இப்போ புதுசாக டியூட்டிக்கு வந்திருக்க, ஒழுங்காக இவன் சொல்கிற பேச்சு கேள அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்சியை வந்து வார்ன் பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுவார். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் எப்போ போல நைட்டு குடிச்சிருப்பாரா, காலையில் எழுந்திரிச்சு மாடியில் நின்று கீழே இருக்க ஒருத்தனை வேலைக்கு கூப்பிடும்போது மாடியில் அப்போ தான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரோட வீட்டு மாடியில் வந்து ஒரு டெட் பாடி வந்துருக்கும், ஒரு பொண்ணோட டெட் பாடி. அதை பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் கீழேருந்து ஒருத்தனை கூட்டு பார்த்துமா, அவன் கீழேருந்து மேலே வந்தவன் இந்த டெட் பாடியை பார்த்தோன்னே அவன் கீழே இருக்க எல்லாத்தையும் கூட்டு இந்த விஷயம் வந்து பெருசாகிடும். பெருசாகிறது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மொத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே அந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து எஸ்ஐ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நேற்று நைட்டு என்னை இங்கே பார்த்து பார்த்தியா, அது ஐஜி கேட்கும்போது சொல்லிடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் என்ன இங்கே பார்த்ததை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸ் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கரெக்டாக இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன நேற்று நடந்தது, இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருப்பான். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து அவங்களோட ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் அவன் கொத்திருப்பான். இதனால் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கிருப்பான். அவனோட மனைவி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தெரியாமல் பண்ணிட்டார் சார், யாரோ காசு கொடுத்து தான் அவரை பண்ண வச்சிருக்காரு, நீங்கள் ப்ளீஸ் அவர் வெளியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு வந்து நிறைய தடவை கெஞ்சிருக்கும். பட் தன்னோட மனைவியை குத்துனால அவனோட ஹஸ்பண்டை வெளியே விட முடியாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரொம்ப நாளாக வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு தான் இப்போ இவங்க வீட்டு மாடியில் வந்து இறந்து நடக்கும். அப்போ இந்த பொண்ணுக்கு உனக்கு ஏற்கனவே சம்மந்தம் இருக்குது, இந்த பொண்ணு ஏதோ கேட்டான்னு சொல்லிட்டு நீ தான் கொண்டுட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே வந்து கேஸ் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இன்ஸ்பெக்டர் எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, பட் கேட்க மாட்டார். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது லாக்கப்பில் வந்து அடைச்சிடுவாங்க. அடைச்ச உடனே அவரை பெரிய கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து நடக்கும். அப்போ வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே கேஸ் ஃபைல் ஆகும். அதாவது இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏற்கனவே அவரோட மனைவியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் தான் இவர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் மேலே வந்து கேஸ் ஆகும்.
உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயிலுக்கு வந்து கூட்டிடுவாங்க. ஜெயிலுக்குள்ளே இது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால நிறைய பேரை வந்து பிடிச்சி அடைச்சி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் உள்ளே வருவோம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, உன்னை வெளியே வந்து தான் நாங்களே கொல்லணும்னு நினச்சா நீ ஏன் உள்ளே வந்துட்டியா, வெளியே அவனை உன்னை நாங்கள் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஜெயில் கைதிகள் ஃபுல்லாகவே இன்ஸ்பெக்டர் மேலே பெரிய வஞ்சன்ஸே வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் எஸ்ஏ வந்து ஒரு மினிஸ்டர் வந்து கூட்டி எஸ்ஏட்ட வந்து பேசிகிட்டே இருக்கும்போது எஸ்ஏட்ட வந்து தனியாக கூட்டி என்ன சொன்னார்னா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இன்ஸ்பெக்டர் கேஸ் இருக்குது தெரியுமா, அதை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன் சார் எனக்கு அவருக்கு ஏற்கனவே ஆகாது அப்படின்னோடனே, பட் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே நேர்மையானவன், அவனை பற்றி உனக்கு இன்னும் தெரியல, அவன் நிறைய கேஸுகளை வந்து ரொம்பவும் நேர்மையாக நின்று வாதாடி இருக்கான், நீ கொஞ்சம் அவன் கேஸ் என்னென்னு பாரு அப்படின்னு சொன்னேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் எஸ்ஏ சொல்லுவார், சார் இந்த கேஸை நான் ஃபாலோ பண்ணட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுவான், உனக்கு அவனுக்கு ஏற்கனவே பிரச்சனை, அதனால நீ இந்த கேஸை எடுத்து அவனை இன்னும் உள்ள தூக்கி உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சார் நான் ஒரு போலீஸ்காரனா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், அவர் தப்பு பண்ணிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதான் என்னன்னு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ வெயிட் பண்ணி இந்த கேஸை நானே ஒன்றை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து நம்ம எஸ்ஏ கிட்ட வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட ஹேண்டில் பண்ண உடனே இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம், அதாவது அந்த பொண்ணு யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு சைடு எஸ்ஏ வந்து தேடிட்டே இருப்பாரு. இவர் தேடி அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தை ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட வந்து எஸ்ஏ வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி உங்கள் அம்மா எப்படிலாம் போனாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து ஜெயிலிருந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரை ஜெயிலுக்குள்ளே வச்சு யாரோ ஒருத்தவங்க குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக எஸ்ஏ போவாது. யாரை ஒரு குத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க குத்துனான்னு சொல்லி இவன் ஜெயிலுக்குள்ளே தூக்கிப்படலாம். அதாவது இப்போ இறந்தவங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஹஸ்பண்ட் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்காங்க, அவன் தான் குத்திருப்பான். அதாவது அவன் என்ன சொல்லுவானா, எஸ்ஏ வந்து கேட்கும்போது எதுக்காக இவர் குத்துனோன்னா, என் ஒய்ஃபை இவங்க தான் சார் கொண்டா, அதனால தான் அப்படின்னோன்னே, உன் ஒய்ஃபை இவர் தான் கொண்டா நீ பார்த்தி அப்படின்னா, என் ஒய்ஃப்ட்ட நான் கால் பண்ணி பேசுகிறேன் சார், பேசும்போது அவன் என்ன சொன்னானா, நான் இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் தான் அவள் இறந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ஐக்கு இது என்ன புது இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பொறுமையாக உட்காந்து அந்த பொண்ணோட செல்ஃபோன் சிக்னல் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கும்போது அது நம்ம இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு மேலே தான் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே குத்து விழுந்தனால இன்ஸ்பெக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுவாங்கன்னா, அவர் உடம்பு இன்னும் க்யூர் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்சனல் ஜாமீன் வந்து எடுத்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லணும்னா, உனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ நிரபராதி அப்படிங்கிறத நீ நிரூபிக்கலாம், கண்டிப்பாக நீ உள்ளே தான் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவார். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை வந்து அவர் சைடுலேருந்து அவர் பாணியிலேருந்து ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போது எஸ்ஐ கிட்ட வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனில் உங்களை மாதிரி ஒரு எஸ்ஐ இருந்தார் சார், அந்த எஸ்ஐக்கு நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் ஆகவே ஆகாது, அவர் பட் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், வேலையை விட்டு போயிட்டார், எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவரோட பையனுக்கும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் சுத்தமாகலை. அதாவது அவர் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம ஸ்டேஷன் சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தப்பாக நடந்து முயற்சி பண்ணதுனால அந்த பையன் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் தூக்கிட்டு போய் அடின்னு அடித்தான். இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார்னா, அவனை தூக்கிட்டு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போலீஸ்கார மேலேயே கை வைப்ப அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐ கையாலேயே கம்ப கொடுத்து எஸ்ஐவே அடிக்க விட்டான். இதனால தான் நம்ம எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஊரை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அந்த எஸ்ஐ அதனால தான் வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா, நம்ம எஸ்ஐ வந்து அந்த முன்னாள் எஸ்ஐயை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி உங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை எதனால் அப்படின்னு கேட்கும்போது, என் பையனே காணாமல் போயிட்டான் சார், அதான் அவனோட குற்றம் வச்சுருந்தா என்னால் இங்கே இருந்துட்டு வேலையும் பார்க்க முடியல, அதனால தான் நான் வேலையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த எஸ்ஐ வந்து பேசிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து சில பேர் மேலே டவுட்லாம் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்டர் போய் ஒரு பக்கமாக தேடிட்டு போய் அப்போ தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐ இருக்கா பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டு வாசல் வந்து இன்னொரு பாடி இருக்கும். அந்த பாடியை பார்த்து எஸ்ஐக்கு அலற விட்டுரும். அதாவது என்னன்னா, இவரையும் இன்ஸ்பெக்டர் மாதிரி யாரோ ஒருத்தர் கேஸை மாட்ட வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல போய், அப்போ நீ மாட்டினது மட்டும் இல்லாமல் என்ன இதே மாதிரி ஒரு கேஸில் வந்து நீ மாட்டி விட பாக்கி அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை மாதிரி வரும். அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான், இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆகிருக்க, நீ நேர்மையானவன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு நீ இந்த கேஸில் இருந்தால் தான் இந்த கேஸ் வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்றையும் இந்த கேஸில் மாட்டி விட பார்க்கணும், நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் கொஞ்சம் பொறுமையாக பேசிடுவாங்க. இவங்க எஸ்ஐ வீட்டு வாசலில் பாடி இருக்கிற விஷயம் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போய் கண்ட்ரோல் ரூமில் இருக்க போலீஸ்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்ஐ வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரா, எஸ்ஐ அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு அவரோட காரில் வந்து வெளியே போவாங்க. அப்போ எஸ்ஐ என்ன கேட்பானா, இவங்கெல்லாம் யார் சரி, எதுக்காக என்னையும் இந்த கேஸில் மாட்டி விடணும் அப்படின்னா, நீயும் நேர்மையானவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எஸ்சியோட மகன் வந்து காணாமல் போனான்னு சொன்னதுமா அவன் பாஸ்போர்ட் எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, சார் அவனுக்கு பாஸ்போர்ட்டே இன்னும் வரல, அவன் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ அவன் இங்கே தான் இருக்கான், அவன் தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு தங்கிட்டு இங்கே இருந்துட்டு இன்னொரு சுத்தருக்காட்ட ஒரு விஷயத்துக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானா, சார் கொஞ்சம் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், காலையிலுக்குள்ளே கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நான் என்னென்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே நீ சொல்கிறதுனால நான் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் அந்த ஹோட்டல் நைட்டு தங்கியிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு
பற்றியும் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே தேடிட்டு இருக்கோம். அப்போ இவங்க இந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து தேடி பார்க்கணும். அப்போ வந்து அந்த ஹோட்டலில் மேனேஜராக பார்த்துருமா இவர் நிறைய இன்ஸ்பெக்டருக்கு பழக்கனால அவர் என்ன பண்ணுவோன்னா இன்ஸ்பெக்டர் உள்ள ஒரு ரூமில் அடைச்சி வச்சு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இல்லாத மாதிரி காட்டிட்டு அந்த போலீஸ் அவங்க தேடி வாங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க, சார் நல்லா பார்த்துங்களா? இல்லை நான் தான் சொன்னேன் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐங்க இல்லை, நீங்கள் போய் உங்கள் இடத்துல சாருங்க சார், அவங்க என்ன உங்களை மாதிரி சாதாரண நாளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்டையும் எஸ்ஐட்டும், சார் நீங்கள் இங்கேருந்து சீக்கிரம் இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க திருப்பி வந்து உங்களை கண்டுபிடிச்சிவாங்க. எப்படி தான் அவங்க உங்களை கண்டுபிடிக்கான்னு தெரியல, உங்களை யாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு திருப்பி என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வரும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையன் வந்து எஸ்ஐயோட பையன் காணும், அந்த பையனோட சிக்னல் அவங்க அப்பா வீட்டிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் சார், நீங்கள் போய் அவனை விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போய் அந்த பையனோட வீட்டுக்கு வந்து அதாவது எஸ்ஐ வீட்டை வந்து கதை தட்டும்போது எஸ்ஐ வெளியே வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், ஒழுங்கான உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 அடிக்கும்போது உன் பையன் எங்கடா எந்த நாட்டில் இருக்கா அப்படின்னா என் பையன் நாட்டில் இருக்கானா, என் கூட வாங்கடா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ளே அந்த பையனோட ஃபோட்டோ வந்து போட்டுருவாங்க. அதாவது அந்த பையன் வந்து இறந்துருப்பான். எப்படி இறந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவே தன்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு புரிஞ்சுக்கிடாமல் அடின்னு அடிச்சனால அவங்க அப்பா மேலே அந்த பையனுக்கு கோவம் வந்திருக்குங்க. இதனால் அவங்க அப்பாவோட சட்டை எல்லாத்தையும் எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா எல்லா நேரத்தில் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளேயே தூக்கு போட்டு இறந்துருவான். இறந்த உடனே இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலே அவங்க எஸ்ஐ அழுதுகிட்டே இருப்பார். அப்போ அவரோட கூட பிறந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பாடி அந்த இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டு அந்த பையன் ஊரை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது பலி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ஒருத்தன் குத்துனான்னு சொன்னதுமா அவங்ககிட்ட காசு கொடுத்து குத்த தோணுனதே இவனாக இருப்பான். பட் இப்போ இன்ஸ்பெக்டர் இந்த உள்ளே இருக்கிற அவனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவன் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் இன்னொரு பெரிய கேஸில் மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த உள்ள குத்துனனோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்களா இவளை வந்து தனியாக கூட்டு விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் அவனை ஏற்கனவே போலீஸ் தாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இன்ஸ்பெக்டருக்கு ஆப்போசிட்டாக எல்லா கேஸும் அமையிற மாதிரி அமைச்சிட்டு அந்த பொண்ணையும் கொன்று அவளோட பாடியும் இந்த இன்ஸ்பெக்டரோட வீட்லேயே வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோக்காரனுக்கு இந்த விஷயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவானா அந்த ஆட்டோக்காரன் வந்து கொஞ்சம் காசை கேட்டு இந்த எஸ்ஐயை வந்து மிரட்டிட்டு இருப்பான். அதனால் அந்த எஸ்ஐ என்ன பண்ணுவானா அந்த ஆட்டோக்காரன் கொண்டு அந்த பாடி தூக்கி போய் தான் இன்ஸ்பெக்டரோட வீட்டில் போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸில் மாட்டி விட்டா இந்த கேஸில் வந்து யாரும் வெளியே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் ஊழியில் வந்து நம்ம எஸ்ஐ கூட சண்டை போடும்போது தான் எஸ்ஐ இன்னொரு ரூமை பார்க்கும்போது நம்ம எஸ்ஐக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் பிரச்சனை இப்போ ரீசெண்டாக வந்துச்சு வந்துருமா ஒரு நடிகை கிட்ட போனான் தப்பா, அதனால இந்த கான்ஸ்டபிளை தூக்கி இந்த இன்ஸ்பெக்டர் உள்ள தூக்கி போட்டாங்க. அவனையும் உள்ள தொங்க போட்டு அவனையும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம எஸ்ஐ அவனை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து அவங்க 2 அடிச்சதுக்கப்புறம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி வரச்சு இந்த தப்புகள் எல்லாம் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை மொத்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. உடனே அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னால் நல்ல வேலை பார்த்தீங்க, இதனால் உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் எப்போ போல உங்கள் பழைய டியூட்டியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முழு கதையுமே அந்த நம்ம கமிஷனர் இருக்காரு தெரியுமா இவர் தான் இந்த இன்டர்வியூ சொல்லுவாங்க. இந்த கேஸ் தான் எங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேஸ் ஆகும். ஒரு போலீஸ்காரனே தப்பான முடிவு எடுத்தால் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு இந்த கேஸ் மூலமாக அப்படிங்கிற மாதிரி முழு இன்டர்வியூலேயே நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த இன்டர்வியூ வந்து நல்லாவே போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்போ போல அவரோட வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனால் இந்த இன்டர்வியூ வந்து டிவியில் ஓடிட்டு இருக்கோம். அந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு பார்த்தீங்களா இவரை யாரோ தலையில் சுட்டி இவர் டெட் பாடியாக இவர் வீட்டில் படுத்திருப்பாரு. மறுபடியும் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் அந்த வீட்டுக்கு போகிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இது ரொம்பவே அசால்ட்டான அது மட்டும் இல்லாமல் த்ரில்லரான ஒரு திரைப்படமாக இருக்குங்க. நம்ம மலையாளத்தில் வந்து ஒரு அழகான திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், இப்போ போய் பாருங்கள். பட் இந்த திரைப்படம் வந்து தமிழில் அவைலபிள் இல்லைங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.